ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். கார சுத்திரம் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அரிசி மாவு ஜலிச்சு வச்சுக்கணும். சுடு தண்ணியில் சால்ட்டு போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் போட்டு இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் மாவு கரண்டியால். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையால் நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. அதுக்கப்புறம் கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு சின்ன சின்னதாக எடுத்து இந்த மாதிரி சுத்திரையாக திரட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுக்கணும். இதே மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான ஆயில் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுட்டு 3 வெங்காயம் கட் பண்ணது இதில் போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் போட்டு இது நல்லா வதக்கலாம். இது வதக்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இது நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் 4 தக்காளி கட் பண்ணது இதில் போட்டுக்கலாம். தேவையான சால்ட்டு போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது தக்காளி வேகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் தயிர் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அரை முடி தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சது இதில் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 4 டம்ளர் தண்ணி போட்டுக்கலாம். இதில் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மூடி போட்டு விட்டுடலாம். இது மசாலா தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இது சுத்திரையாக செஞ்சு வச்சது இதில் போட்டுக்கலாம். கொதிக்கிற மசாலா தண்ணியில் இது போட்ட உடனே கலரக்கூடாது. அப்படியே போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் திரும்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப போடணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். இதே மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் பொடி போட்டு விட்டுடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேகினதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் சிக்கன், மட்டன் எது வேணாலும் போடலாம், நம்ம ஆப்ஷன் தான். 1 ஸ்பூனு அரிசி மாவு இது தண்ணி போட்டு கொஞ்சம் கரைச்சி இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் தம்க்கு விட்டு இருக்குன்னா அவ்வளோதான், கார சுத்திரம் தயார். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சுட சுட சேவ் பண்ணாக்கா கார சுத்திரம் தயார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏஎஸ் ஹோம் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.